வணக்கம் and welcome to my channel. This is Afrin. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட கீ ரைஸ் ஆர் பலாவோட ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி my heartfelt thanks to 200+ subscribers keep supporting me and sharing my videos. ஸோ கீ ரைஸ் அப்படிங்கிறது பிரியாணி மாதிரியே இதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ரெசிபி. பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இதையும் ரெடி பண்ணிடலாம். 1 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 7 பச்சை மிளகாய் காரத்துக்கு கீரி எடுத்துக்கோங்க. நிறைய புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரியாணி இலை 2, கொஞ்சம் கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 25 இஞ்சி 25 பூண்டு எடுத்து கிராம் அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை எடுத்துக்கிறேன். ஸோ எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எலுமிச்சம்பழம் தான் எடுப்போம். இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், பர்ஃபெக்டான புலாவ் இஸ் ரெடி. ஸோ 10 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். 100 ml கீ 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணி இலையும் கல்பாசியும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கிறோம். இது கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. ஸோ இது வெடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கே தெரியும், நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்தது புதினா மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இலையெல்லாம் கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதோட ரா ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியோட அளவு எடுக்க போகிறோம். தண்ணி அளவு அரிசிக்கு டபுள் த டைம் எடுக்கணும். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடணும். உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம அரிசி சேர்ப்போம். தண்ணியில் கொஞ்சம் கொதி வர்றதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொதி வரப்போகுது. அரிசி நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை தலைகீழாக க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி வற்றி வரப்போ தான் நம்ம லிட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வெயிட் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போது நடுவில் திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா கீழேருந்து நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. ஸோ தண்ணி ஓரளவு வற்றி வருது. இன்னும் கொஞ்சம் வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். அப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ஆஃப் பண்ண மாதிரியே இருக்கட்டும், ஸ்டீம் போகிற வரைக்கும். ஸோ ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டான புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வெஜ் ரெசிபி தான். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதை மட்டர் மசாலாவோடு எடுத்துக்கலாம், வெஜ் குருமாவோடு எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ் மட்டன் ஆர் சிக்கன் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் இதை மட்டன் குருமா, கார்லிக் மட்டன் சுக்கா ராய்த்தாவோடு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிற மட்டன் குழம்போடு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.